ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். மார்க்கெட்ல எந்த இன்ஸ்டிடியூஷன் போனாலும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் படிச்சா வேலை அப்படின்றாங்களே, இது உண்மையா? இது படிச்சா வேலை கிடைக்குமா? ஈஸியா இருக்குமா? கஷ்டமா இருக்குமான்னு நெறைய டவுட்ஸ் இருக்கும். வெறும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் படிக்கணும்னா படிச்சிட முடியுமான்னா, அந்த மாரிலாம் படிக்க முடியாது. அதுல ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன், பேக் எண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது சூட்டபிள்ன்றத பார்த்துட்டு நீங்க அத லேர்ன் பண்ற மாரி இருக்கும். இது பேரே பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். எதுக்காக இந்த நேம் டிஃபைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஸ்டாக்ன்றது எத பேஸ் பண்ணினா, உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் கோடிங்ஸும் அதில இன்வால்வ் ஆகும். இப்ப நார்மலா ஒரு பைத்தான் டெவலப்பர் நீங்க போறீங்கன்னா, பைத்தான் ரிலவன்ட்டா மட்டும் தான் போ முடியும். இல்ல ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பர்னா, எஸ்கியூஎல் அதுக்கு ரிலவன்ட்டான ஓப்பனிங்ஸ் இருந்தா தான் நீங்க மார்க்கெட் என்டர் ஆக முடியும். ஆனா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நீங்க படிச்சீங்கன்னா, காம்பினேஷனல் குயரிய படிப்பீங்க. நீங்க நெனைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. பட் கோடிங்ல உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சொல்றேன் கைஸ், நீங்க தாராளமா ஃபுல் ஸ்டாக் ரிலவன்ட்டா போலாம். மார்க்கெட்ல 40,000, 50,000, 1,50,000, 3,00,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஒரு 25,000, 30,000லயே நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அதாவது 4 டூ 6 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங் குடுப்போம். அந்த ட்ரெய்னிங் யார் குடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா Infosys, Wipro, TCSல கார்ப்பரேட் ட்ரெய்னிங்ல இருக்கிறவங்க உங்களுக்கு லைவான ட்ரெய்னிங்க குடுத்துட்டு, அதுக்கான பிளேஸ்மென்ட் சப்போர்ட் நம்ம சைட்லருந்து பண்ணி குடுக்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாதீங்க. அக்ராஸ் த குளோப் நீங்க எங்க வேணாலும் கேளுங்க. தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எங்க வேணாலும் நீங்க கேட்டாலும், நம்ம ரேட்டுக்கு யாரும் பண்ணி குடுக்க மாட்டாங்க. நம்ம ரேட் கம்மின்னு மட்டும் நான் சொல்லல கைஸ். குவாலிட்டி ஆஃப் த ட்ரெய்னிங் அன்காம்ப்ரமைஸ்டா இருக்கும். அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். ரியல் டைமா இருக்கும். லைவ் ட்ரெய்னிங். வெறும் வீடியோஸ போட்டு விட்டுட்டு நீங்க பார்க்கணும். அந்த மாரிலாம் இல்ல. பிராக்டிகலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க லேர்ன் பண்ணிட்டு, அதிலிருந்து எப்படி ப்ரோசீட் பண்ணலான்றத நீங்க பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு ரிலவன்ட்டான எண்ட் டு எண்ட் ட்ரெய்னிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அதுக்கு ரிலவன்ட்டா எப்படி ப்ரோசீட் பண்ணலான்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.